Almost everything. Everything you need to know. ஹலோ நண்பா, இன்னைக்கு நீங்க வேலையை விட்டுட்டா, அதாவது நீங்க ஆக்டிவா இன்கம் ஜென்ரேட் பண்றதை நிறுத்திட்டா எவ்வளவு காலத்துக்கு உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைலை சஸ்டெயின் பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சும்மா கால்குலேட் பண்ணி பாருங்களேன். அடுத்த மாசம் சம்பளம் வரலனா உங்க லைஃபை சஸ்டெயினபிளா நடத்த முடியாதுன்னா நீங்க ரொம்ப டேஞ்சரான ஃபினான்ஷியல் கண்டிஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்கும்போது எப்ப நிக்கும்னே தெரியாம ஒரு பயத்தோட பெட்ரோல் பங்கை தேடிட்டு இருப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப உங்ககிட்ட 1 lakh சேவிங்ஸ் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா உங்க நார்மலான லைஃப் ஸ்டைலை ரன் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 lakh செலவு ஆகும்னா உங்ககிட்ட 6 months ஆஃப் ரன்வே தான் இருக்கு. அதாவது 6 months வரைக்கும் தான் உங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ற அளவுக்கு நீங்க வெல்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு பிடிக்கல, அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இது வரைக்கும் எக்கச்சக்கமான ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை பார்த்திருக்கோம், நிறைய ஃபினான்ஷியல் புக்ஸை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷன்ல வர ஒரு காமனான கொஸ்டின் என்னன்னா, எந்த புக்ல இருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்றது, எங்க இருந்து என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜர்னியை நான் கரெக்டான ட்ராக்ல கொண்டு போறதுன்னு நீங்க கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லேர்னிங் மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோல நம்ம நிறைய ஃபினான்ஷியல் புக்ஸ்ல இருந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் லெசன்ஸை 1 by 1 தெரிஞ்சுக்க போறோம். அதை சில ஃபினான்ஷியல் லெவல்ஸோட கேட்டகரியில இருந்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா லெவல் 1 0 to 5 lakhs, லெவல் 2 5 to 50 lakhs, லெவல் 3 50 lakhs to 1 crore, லெவல் 4 1 crore and aboveன்னு இந்த மாதிரி இந்த வெல்த் ரேஞ்சஸ்ல எந்தெந்த ரேஞ்சில் நம்ம இருக்கும்போது எந்தெந்த புக்ஸ்ல இருக்க லெசன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி பார்க்க போறோம். ஸோ வாங்க எந்த டிலேவும் இல்லாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெவல் 1 0 to 5 lakhs. இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க அதிகமாக ஃபினான்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட்டை தான் சரி பண்ண வேண்டிய இருக்கும். ஏன்னா ஸ்கூலு, காலேஜ் இல்ல டே டு டே லைஃப்ல நம்ம பார்த்து பழகிற விஷயங்கள்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வெல்த்தை பில்ட் பண்றதுக்கும் அகேன்ஸ்டா தான் சின்ன வயசுல இருந்தே நம்மளோட மைண்ட் செட் ப்ரோக்ராம் செய்யப்படுது. இந்த ப்ரோக்ராமை உடைச்சு புது ப்ரோக்ராமை உங்க மைண்ட்ல ஏத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா மெஜாரிட்டியா இந்த டைம்ல நம்மளோட மைண்ட் செட்டை அனலைஸ் பண்ணி பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு டீசென்ட் ஜாப் கிடைச்சா போதும்டா, என் லைஃப் செட்டில் ஆயிடும்னு இந்த மாதிரி மைண்ட் செட்டோட தான் இருப்போம். அதாவது ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு கூட எய்ம் பண்ணல, ஒரு டீசென்டான ஜாப் கிடைச்சா போதும் அப்படியே செட்டில் ஆயிடலான்னு ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளோட எய்மே ரொம்ப கம்மியா வைக்கிறதுனால யூஸ்வலா அந்த வைக்கிற எய்மை விட ரொம்ப கம்மியான லெவல்ல தான் அச்சீவ் பண்றோம். அதுக்குன்னு நம்ம லைஃப் சிச்சுவேஷன் மோசமா இருக்கிறப்ப பெரிய எய்ம்ஸை வைக்க போறேன்னு நம்மளால அதிகமா ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனா ரியலிஸ்டிக்கா நம்மளோட சர்வைவல், அதாவது பேசிக்கான லைஃப் நெசசிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ற அதே நேரத்துல நம்மளோட மைண்ட் செட்டை சரியா மாத்துறதுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு, கண்ணு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்ட் செட்டை மாத்தியே ஆகணும். சில பேர் பணம் சம்பாதிக்கிறது மோசமான விஷயம்லாம் கூட நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தா கண்டிப்பா உங்களால சம்பாதிக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு அதிகமா பணம் வந்துட்டாலும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சிருந்தீங்கன்னா அந்த பணம் உங்க கையில தங்காது, சீக்கிரமா செலவு பண்ணிடுவீங்க, இல்ல அதை காப்பாற்ற தெரியாததுனால ஏமாந்து போயிடுவீங்க. இதனாலதான் நிறைய லாட்டரி வின்னர்ஸ் இல்ல கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் ஆனவங்க எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாவே ஆரம்பிச்ச நிலைமைக்கே திரும்ப வந்துருவாங்க. சோ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கும்போது, அதாவது 0 to 5 lakh ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட்டை மாத்துறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய புக் என்னன்னா ரிச் டாட் புவர் டாட் தான். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த புக் தான் நான் ஸ்கூல் காலேஜ் புக்ஸை தவிர வெளியே வேற ஏதாவது புக்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறப்ப படித்த ஃபர்ஸ்ட் புக்கு. ஸ்கூல் அண்ட் காலேஜில் படிக்கிற புக்ஸை விட ரொம்ப முக்கியமான புக்ஸ் வந்து சிலபஸ்க்கு வெளியே தான் இருக்குன்ற விஷயத்த இந்த புக் தான் எனக்கு புரிய வச்சுது. பர்சனலாக எனக்கு புக் படிக்க ஹேபிட் வந்ததுக்கான காரணமே, ஏன் இந்த சேனல் இருக்கிறதுக்கான காரணமே என்னோட லைஃப்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த புக்கை படிச்சு பார்த்ததுனால தான். ஏன்னா இந்த புக்கை படிக்கும்போது உங்க மைண்ட்ல ஒரு பேரடைம் ஷிஃப்ட் வரும். அடச்சே, இவ்வளவு காலமா இதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு நம்மள நினைக்க வைக்கும். இந்த புக்ல இருந்து கத்துக்க போற மேஜர் லெசன் என்னன்னு சொல்லணும்னா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வித்தியாசம் தான். ஏன் பணக்காரங்க பணக்காரனாயிட்டே போறாங்க, ஏழைங்களாயிட்டே போறாங்கன்ற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரிச் மைண்ட் செட் இருக்கிறவனுக்கு பணம் கிடைச்சா அந்த பணத்தை அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்க பார்ப்பாங்க. ஆனா அதுவே புவர் இல்ல மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க இந்த பணம் வந்துட்டா இதை வச்சு என்ன செலவு பண்ணலாம், எந்த பொருளை வாங்கலாம், எப்படி என்ஜாய் பண்ணலாம், இன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு இதை பத்தி தான் யோசிப்பாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்ற விஷயம்லாம் பணத்துக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க அசெட்ஸை வாங்கி அதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க வச்சு வளர வைக்க கத்துக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அது உங்களை பார்த்துக்கும். அதை விட்டுட்டு வந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ரேட் ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருப்பீங்கன்றத உங்களுக்கு இந்த புக் வந்து தெளிவா புரிய வைக்கும். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல வெல்த்னா என்னன்ற மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தோம் பாருங்க, அந்த விஷயத்தை கூட இந்த புக்ல
பண்ணது தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறமா இதோட பார்ட் 2க்கு அப்படியே போயிடுங்க. அதோட பேர் என்னன்னா கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட். இந்த புக்ல இருந்து நீங்க கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ESBNI இருக்க ஃப்ரேம் ஒர்க் தான். மனுஷங்க எந்த ப்ரொஃபஷனில் வேலை செஞ்சாலும் அது இந்த 4 குவாட்ரண்ட்டுக்குள்ள நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் Eன்றது எம்ப்ளாயி, Sன்றது செல்ஃப் எம்ப்ளாய்ட், Bன்றது பிஸ்னஸ் ஓனர், Iன்றது இன்வெஸ்டர். எம்ப்ளாயின்றது சிம்பிளா சம்பளத்துக்கு வேலை செய்யறது, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா பொதுவா நம்ம எல்லாருமே ஒரு சின்ன ஷாப்பை நடத்துறவங்க, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், துணி கடை, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறவங்க நம்ம பிசினஸ் ஓனர்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆக்சுவலா அவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்ட். ஓனர் இல்லைன்னா வேலை நடக்காது. ஆனா ஒரு பிசினஸ் அப்படி கிடையாது. ஓனர் இருக்காரோ இல்லையோ, சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால பெரிய ஸ்கேல்ல அவங்க ரன் பண்ற ப்ராடக்ட் இல்ல சர்வீஸை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஓனர் வேலை செய்யறாரோ இல்லையோ, டெய்லி அவரோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். யூஸ்வலா இதுல நிறைய பணமும் பீப்புளும் இன்வால்வ் ஆவாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புளை விட பிசினஸ் பர்சன்ஸ் வந்து அட் ஸ்கேல்ல ரொம்ப அதிகமா சம்பாதிப்பாங்க. ஃபைனலா இந்த மாதிரி பிசினஸஸ்க்கும் அசெட்ஸுக்கும் பணத்தை ஃபண்ட் பண்ணி அந்த பணத்தை பல மடங்கு வளர வைக்கிறது தான் இன்வெஸ்டர்ஸோட வேலை. நீங்க வாழ்க்கையில அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னா இந்த லெஃப்ட் சைட் குவாட்ரண்ட்ல இருந்து ரைட் சைட் குவாட்ரண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு இந்த புக்கை படிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் புக்கை படிச்சீங்கன்னா பெருசா யோசிக்கிறது வாழ்க்கையில எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான படிச்சீங்கன்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ்ன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொதுவா நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே செலவு பண்ணிட்டு கடைசியில மிச்சம் மீதி இருக்க பணத்துல தான் அவங்களுக்கு செலவு பண்ணிக்கிறது. அதாவது அவங்களோட ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இல்ல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை உங்களுக்கே கொடுத்துக்கிட்டு உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணணும்னு இந்த புக்கை படிக்கிறது மூலமா நீங்க புரிஞ்சுப்பீங்க. சைக்காலஜி ஆஃப் மணியை படிச்சீங்கன்னா உண்மையான வெல்த் வந்து கண்ணுக்கு தெரியற ஃபேன்சியான பைக்கோ காரோ இல்ல மக்கள் ஷோ ஆஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ற விஷயங்கள்லாம் கிடையாது. இது எல்லாத்தையும் கடனுக்கும் வாங்கலாம், ரெண்டுக்கும் எடுக்கலாம்ன்ற விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உண்மையான வெல்த்ன்றது வெறும் ஒரு நம்பர் தான். அது மக்களோட பேங்க் அக்கௌண்ட்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்லயும் மறைஞ்சிட்டு தான் இருக்கு. ஒரு ஃபேன்சியான லக்ஸரி காரை வாங்கிட்டு போய் நீங்க ஷோ ஆஃப் பண்றது மூலமா மக்கள் வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொண்டு வரலாம். ஆனா அந்த ரியாக்ஷன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பா என்ன காருடான்னு சொல்லுவாங்களே தவிர பா அந்த கார்ல இருக்கவரு என்ன மனுஷன்டான்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த கார் அவங்கள்தான் இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி தான் இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அதிகமா செலவு பண்றது வெல்த் பில்ட் பண்ற அளவுக்கு முக்கியமான விஷயம் கிடையாதுன்னு இந்த புக்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். கைட் டு இன்வெஸ்ட் இன் கோல்ட் அண்ட் சில்வர் இல்ல ஃபேக்ன்ற இந்த புக்கை படிச்சீங்கன்னா பணத்தோட ஹிஸ்டரியை பத்தியும் நம்ம யூஸ் பண்றது எல்லாம் ஃபியட் கரன்சி, அது வெறும் பேப்பர் மணி தான், அதுக்கு உண்மையான வேல்யூ கிடையாது. கோல்டு சில்வர் லேண்டுன்னு இந்த மாதிரி லிமிட்டடான விஷயங்களுக்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கு. இந்த ஃபியட் கரன்சியை கவர்மெண்ட் நினைச்சா எப்ப வேணாலும் அதிகமா பிரிண்ட் அடிக்க முடியும், பேன் இல்ல டிமானிட்டைஸும் பண்ண முடியும். அதனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். சிம்பிளா சொல்லணும்னா பணத்தோட வேல்யூ குறையும்னு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டா கேஷை விட அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ற இல்ல நமக்கு இன்கம் கொடுக்குற அசெட்ஸ் தான் வெல்த் பில்ட் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் புரிஞ்சுப்பீங்க. சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் புக்கை படிச்சீங்கன்னா வெல்த் பில்ட் பண்றதுக்கு உங்க மைண்ட் செட்டை நீங்க மாத்தணும். கவர்மெண்ட் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாம உங்க லைஃபை மாத்துறதுக்கான பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும்னு புரிஞ்சுப்பீங்க. கம்ப்ளைண்ட் பண்றதை அவாய்ட் பண்ணணும்னு புரிஞ்சுப்பீங்க. உங்களை சுத்தி எல்லாம் நெகட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்காங்க, growth மைண்ட் செட்டோட இல்லைன்னா அந்த ரிச் அண்ட் growth மைண்ட் செட்டை நீங்க இந்த மாதிரி புக்ஸை படிக்கிறது மூலமாவும் வீடியோஸை பார்க்கறது மூலமாவும் கத்துக்கலாம்னு புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஒரு மனுஷனா நம்மளை சுத்தி இருக்க 5 பேரோட ஆவரேஜா தான் நம்ம இருப்போம். ஸோ ரியல் லைஃப்ல அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி புக்ஸையும் கண்டென்ட்டையும் யூஸ் பண்ணி இந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஃப்ரெண்ட்ஸா நீங்க மாறிடலாம்னு சொல்றாரு. மில்லியனர் நெக்ஸ்ட் டோர் புக்கை படிச்சீங்கன்னா கொஞ்சம் பணம் வந்த உடனே பைக்கு காருன்னு சின்ன வயசுலேயே நான் சந்தோஷமா இருக்கணும்னு இப்ப லைஃபை வாழலன்னா எப்ப வாழறதுன்ற மாதிரி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் பின்னாடி போகாம இன்னைக்கு இஎம்ஐல செலவு பண்ணாம கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணாம இல்ல லோன்ல வண்டி பொருள்லாம் வாங்கி போடாம பேசிக்ஸை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஆசைங்களெல்லாம் டிலே பண்ணீங்கன்னா அந்த டிசிப்ளின் தான் உங்களை மில்லியனரா மாத்தோன்ற விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க. இந்த உலகத்துல எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னாலும் வெல்த்தா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்படுற டிசையர், ஆசை அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நீங்க திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கை படிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் புக்கை படிக்கிறது மூலமா வெல்த்துக்கான 3 டிஃப்ரெண்ட் லேன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 வழியில சைடு வாக் ரூட்டை எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வெல்த்தையும் பில்ட் பண்ண மாட்டீங்க. இன்கம் எக்ஸ்பென்ஸ்னு அப்படியே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஸ்லோ லைன் ரூட்டை எடுத்தீங்கன்னா சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு, லேண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம்ல, அதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா இல்ல ரிட்டையர்மெண்ட் டைம்ல நீங்க ஒரு வெல்தியான பர்சனா மாறலாம். இல்ல ஃபாஸ்ட் லைன் ரூட்டை எடுத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் மனுஷங்களுக்கு இருக்கிற காமனான ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அதோட சொல்யூஷனை ஒரு ப்ராடக்ட் இல்ல சர்வீஸா விற்கிறது மூலமா, அதாவது மக்களுக்கு உண்மையான வேல்யூவை கொடுக்கறது மூலமா ஃபாஸ்ட் லைன் ரூட்ல எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இல்ல சர்வீஸை விற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ணலான்னு ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சு உங்க மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம்
அப்புறமா ஓரளவுக்கு ஸ்டேபிளான சஸ்டைனபிளான இன்கம் நீங்க ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்க கையில இருக்கிறதுனால அதை சும்மா பேங்க்லயே வச்சிட்டு இருந்தா இன்ஃபிளேஷனால அது வேஸ்டா போயிடும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இப்ப வந்ததுனால லெவல் 2ல இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை இம்ப்ரூவ் பண்றீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டேர்ம்ல வெல்த் பில்ட் பண்றது மில்லியனர் ஃபாஸ்ட் லேன் புக்ல படிச்ச மாதிரி ஒரு ஸ்லோ லேன் ரூட்டா இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்க ஒரு பேக்கப் ஆப்ஷனா வச்சுக்கிறீங்க. ஏன்னா பிசினஸ்ல அதிகமா இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம், ஆனா நிறைய நேரங்கள்ல பிசினஸ் ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒரு பக்காவான பிசினஸ் மாடல் கிளிக் ஆகி அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கும் உங்க கம்பெனில இருந்து ரெடி பண்ற ப்ராடக்ட்ல சர்வீஸ் அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தேவையானதை விட அதிகமான டைம் எடுக்கலாம், இல்ல அந்த பிசினஸால நீங்க ஃபெயில் கூட ஆகலாம். சோ இந்த ரூட்ல உங்களுக்கு கேரண்டீட் சக்சஸ் கிடைக்காததுனால ரிஸ்க் அதிகமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் உங்க பேஸ்மெண்ட்டை சரி பண்ணிக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உங்க ஃபினான்ஷியல் நாலேஜை நீங்க இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். சோ லெவல் 2 அதாவது உங்களோட நெட்வொர்த் வந்து 5 lakhs to 50 lakhs ரேஞ்சில் இருக்கும்போது நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட், எஃப்டி, கோல்டு, கிரிப்டோஸ்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ட்ரெடிஷனலா ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் தேவை கிடையாது. ஏன்னா இந்தியன்ஸா நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் காலங்காலமா பண்ணிட்டு தான் வரோம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் அப்படி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்னாலே லாஸ் தான் ஆகும்ன்ற மாதிரி இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அண்ட் கேம்பிளர்ஸால உங்க மனசுல ஏற்படுற டவுட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதை பத்தி உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் தான் ஒரே வழி. அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை சிம்பிளா மாத்துறதுக்கு ஜான்சி பாகலோட லிட்டில் புக் ஆஃப் காமன் சென்ஸ் இன்வெஸ்டிங் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் இண்டெக்ஸ் இடிஎஃப்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சிடும். அதே நேரத்தில் ஜேஎல் காலின்ஸோட சிம்பிள் பாத் டு வெல்த்ன்ற புக்கை படிச்சீங்கன்னா ஒரு அப்பா வந்து அவரோட பொண்ணுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை காம்ப்ளிகேட்டே பண்ணிக்காம சிம்பிளா எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்க புக் அது. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி சுத்தமா நாலேஜே இல்லைனாலும் ஃபியூச்சர்ல இந்தியா வளரும்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவோட வளர்ச்சியோட சேர்த்து இந்தியாவோட டாப் 50 இல்ல டாப் 30 கம்பெனிஸ் வளரும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க நிஃப்டி இல்ல சென்செக்ஸ்ன்ற இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மாசம் மாசம் உங்க சேலரி கிரெடிட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல இண்டெக்ஸ் இடிஎஃப்லயோ இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எஸ்ஐபி செட் பண்ணி வச்சிருங்க. ஜெனரலா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட் தேவைப்படாது. அதை நீங்க ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் மூலமாவே ஈஸியா உங்க பேசிக்கான கேவைசி டீடைல்ஸ் கொடுக்கறது மூலமா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிற இண்டெக்ஸ் இடிஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேவைப்படும். நீங்க இன்னும் ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க பர்சனலா யூஸ் பண்ற டிமேட் அக்கவுண்டோட லிங்க்ஸை கொடுத்துருக்கோம். நம்ம ஃபினான்ஸ் ரைடர்ஸ் சேனல்ல அதுக்கான அக்கவுண்ட் ஓப்பனிங் டெமோவும் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்க ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல இருக்க லேட்டஸ்ட் அக்கவுண்ட் ஓப்பனிங் டெமோ வீடியோஸை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ லெவல் 2ஓட ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்ல நீங்க இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி உங்களோட நாலேஜை அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ற டிசிப்ளினை கொண்டு வரதுக்கு முன்னாடி இருந்த புக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்வெஸ்டிங்கை பத்தி அந்த அளவுக்கு கவலைப்படாம நீங்க ஆக்டிவா உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவோ அதுல அதிக டைமை கொடுத்து உங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வழிகளை யோசிக்கலாம். இப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்ண வழிகளை யோசிக்கிறப்ப ஜாப் மட்டும் பண்ணாம சின்ன இன்புட்டை கொடுத்து பெரிய அவுட்புட் இன்கம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது கோட் அண்ட் மீடியான்ற லெவரேஜை யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை எப்படி ஆம்பிளிஃபை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தி ஆல்மனாக் ஆஃப் நவால் ரவிகாந்த்ன்ற புக்கை படிங்க. இன்கம் டேர்ம்ஸ்ல எப்படி உங்களோட வெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுன்றத அந்த புக் மூலமா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அந்த புக்ஸ்ல இருந்து கத்துக்கிட்ட நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்றப்ப இந்த நேரத்துல உங்ககிட்ட அதிகமா சேவிங்ஸ் இருக்கிறப்ப தேவையில்லாம ஆக்டிவா மேனேஜ் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு அதிகமா சார்ஜஸ் கொடுத்துட்டு இல்லாம நீங்களே உங்களோட பணத்தை மேனேஜ் பண்ணணும், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்றதுன்னு கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ன்ற புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால சிம்பிளா ஸ்டாக் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நீங்க பீட்டர் லிஞ்சோட 3 புக்ஸ் லேர்ன் டு ஏர்ன், ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் அண்ட் பீட்டிங் த ஸ்ட்ரீட் புக்கை படிச்சீங்கன்னா அது ஒரு மாதிரி சிம்பிளான லாங்குவேஜ்ல உங்களுக்கு மொத்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை பத்தி ஏன் உலக எக்கனாமியை பத்தியே ஒருத்தர் சிம்பிளா சூப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லெவல் 2 நெட்வொர்த்தோட ஹையர் சைட்ல நீங்க வரும்போது ஒரு சில ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி ரொம்ப லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதாவது 10, 15, 20 வருஷத்துக்கு அந்த ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு செலக்ஷனை பண்றதுக்கு பீட்டர் லிஞ்சோட அந்த 3 புக்ஸோட சேர்த்து காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு ஒரு புக் இருக்கு. அது லாங் டேர்ம் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும். இல்ல 1 to 3 இயர்ஸ்க்குள்ள இருக்க ஷார்ட் டு மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வில்லியம் ஓநீலோட ஹவு டு மேக் மணி இன் ஸ்டாக்ஸ்ன்ற புக்கை படிங்க. ஏன்னா இந்த புக்ல இருக்க கேன்ஸ்லிம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம்னா எப்படி ஒரு 1 to 3 இயர்ஸ்க்குள்ள இருக்க டைம் ஃப்ரேம்லேயே 100% மேல ரிட்டர்னை கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் சேனல்லையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது கரெக்டாக 1 இயர் டைம் ஃப்ரேம்குள்ளேயே 100%
20% மேல ரிட்டர்ன் கொடுத்ததை ப்ராக்டிக்கலா ஃபினான்ஸ் ட்ரேடர்ஸோட யூடியூப் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2 வருஷத்துக்குள்ள அது 228% ரிட்டர்னை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து லெவல் 3 50 lakhs to 1 crore ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்த்தை ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்டிவ் இன்கம் சோர்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டாக்ஸ், கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு பெரிய போர்ட்ஃபோலியோவை பில்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாத்தையுமே ஸ்டாக்ஸ் இதுலேயே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ரியல் எஸ்டேட்டையும் ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு த மில்லியனர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டர் அப்புறம் த புக் ஆன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உலகத்தில் இருந்த மெஜாரிட்டி டைமுக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்ஸை ஓன் பண்ணவங்க தான் காலங்காலமாக பெரிய லெவலில் வெல்த்தை பில்டு பண்ணியிருக்காங்கன்னு ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லுது. ஆனால் இதில் என்ட்ரி லெவல் ப்ரைஸே ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சின்ன வயசுல நமக்குன்னு ஒரு வீடை வாங்கிட்டு அதிலே நம்ம தங்கிட்டு அதுல இருந்து இன்கமையும் ஜென்ரேட் பண்ணாம சின்னதா ஒரு டவுன் பேமெண்ட் கட்டிட்டு பல வருஷத்துக்கு லோனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா அது நம்மளோட வெல்த்தை கிரியேட் பண்றதை விட வெல்த்தை டெஸ்ட்ராய் தான் பண்ணும். அதனால தான் லெவல் 1 and 2ல நம்ம ரியல் எஸ்டேட்டை பத்தி பார்க்காம லெவல் 3க்கு வரும்போது தான் நம்ம ரியல் எஸ்டேட்டை பத்தியே கன்சிடர் பண்றோம். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த 2 புக்ஸை படிக்கிறது மூலமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம எந்த பிரைஸ்ல வாங்குறோமோ அதுதான் அது அதிகமா ரிட்டர்ன் கொடுக்க போதா இல்லையான்ற விஷயத்தை டிசைட் பண்ணுன்னு நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிருப்பாங்க. யூசுவலா ஒரு ஏரியால இருக்க மார்க்கெட் பிரைஸை விட ரொம்ப டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சா அந்த மாதிரி டீல்ஸ் தான் ரியல் எஸ்டேட்ல நமக்கு பெரிய லாபத்தை கொண்டு வரும்னு அவங்க அதுல தெளிவா புரிய வச்சிருப்பாங்க. சரி, இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு மக்களை ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டீமை பில்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சிஸ்டம்ஸை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈமத் ரீவிசிட்டட் புக்கையும் ஹூ நாட் ஹவு அப்படிங்கிற புக்கையும் படிங்க. ஏன்னா ஈமத் ரீவிசிட்டட்ல ஒரே ஆளை நம்பி பிசினஸ் நடத்தாம எப்படி ஒரு சிஸ்டம் உருவாக்குறது மூலமா அந்த சிஸ்டம்குள்ள எந்த மனுஷன் வந்து வேலை செஞ்சாலும் நீங்க எப்பயும் நடத்துற மாதிரி உங்க பிசினஸ் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹூ நாட் ஹவுன்ற புக்ல பிசினஸ் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரே ஃபவுண்டரா நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு இல்லாம நம்ம இதை எப்படி செஞ்சு முடிக்கிறது, நம்ம இதை எப்படி ஃபுல்ஃபில் பண்றதுன்னு எல்லா வேலையும் நம்ம தலையிலே போட்டுட்டு இல்லாம யார் நமக்கு இந்த வேலையை முடிக்க ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறது மூலமா மற்ற மனுஷங்களை ஹையர் பண்ணி நம்மளோட பிசினஸை வளர வைக்கலான்ற மாதிரி இந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் 4 hour ஒர்க் வீக் புக்கை படிச்சீங்கன்னா கூட அதுலயும் சில பார்ட்ஸ்ல இந்த அவுட் சோர்சிங்கோட இம்பார்ட்டன்ஸை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து லெவல் 4 1 crore and above பக்கம் போனீங்கன்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல மோஸ்ட் லைக்லி ஒரு பெரிய ஸ்கேல் பிசினஸை நடத்தணும்னு நினைப்பீங்க. அப்பனா நிறைய மக்களோட லைஃபை இம்பாக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் மனுஷங்களோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமா உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்றதுனால இன்ஃப்ளூயன்ஸ் த சைக்காலஜி ஆஃப் பர்சுவேஷன் அப்புறம் ப்ரீசுவேஷன்ன்ற புக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். அட்வர்டைசிங்கை பெட்டராக கொண்டு போகிறதுக்கு சயின்டிஃபிக் அட்வர்டைசிங், மை லைஃப் ஆன் அட்வர்டைசிங்ன்ற புக் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த புக்கை எழுதினவர் தான் பெப்சோடன்ட் பேஸ்ட் அப்புறம் குவேக்கர் ஓட்ஸ் மாதிரி கம்பெனிஸ்க்கு அந்த காலத்துல அட்வர்டைசிங் எல்லாம் உருவாக்கி அதை பெரிய பிராண்டா மாத்திருக்காரு. இதுக்கப்புறமா உங்க பிசினஸ்ல சேல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அலெக்ஸ் ஹர்மோசியோட 100 million ஆஃபர்ஸ் 100 million லீட்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த புக்ஸ்ல உங்க ப்ராடக்ட்டுக்கு லீட்ஸ் எப்படி ஃபைன் பண்றது, ஃபைன் பண்ண லீட்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஆஃபர் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கணும்னா அதை வேணான்னு சொல்லிட்டு போனா கஸ்டமர் தான் ஏதோ ஒரு சான்ஸை மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆஃபரை எப்படி ரெடி பண்றதுன்னு, இன் ஷார்ட் சேல்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு இந்த புக்ஸை படிக்கிறது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்டர்நெட் பேஸ்ட் பிசினஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரசல் பிரன்சனோட .com சீக்ரெட்ஸ், டிராஃபிக் சீக்ரெட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சீக்ரெட்ஸ்ன்ற புக் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்த புக்ஸ்ல இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபைனலா இந்த லெவல்ஸ்ல நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி ஃபோக்கஸ்டாகவும் ப்ரொடக்டிவாகவும் ஒர்க் பண்றது ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 4th லெவலுக்கு மேல உங்களை கொண்டு போக ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க ப்ரொடக்டிவிட்டியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கெட்டிங் திங்ஸ் டன், ஈட் தட் ஃப்ராக் அண்ட் டீப் ஒர்க் புக்கை நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஏன்னா கெட்டிங் திங்ஸ் டன்ல நீங்க ஒரு நாள்ல செய்ய வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸை முடிக்க டு டூ லிஸ்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்னு உங்களுக்கு புரிய வச்சிருப்பாங்க. ஈட் தட் ஃப்ராக் புக்ல இந்த மாதிரி பண்ண வேண்டிய டு டூ லிஸ்ட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா செய்ய சொல்லியிருப்பாங்க. டீப் ஒர்க் புக்கை படிச்சீங்கன்னா ரொம்ப நேரம் வேலை செய்யறத விட நாள் ஃபுல்லா பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறத விட கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலும் ஃபுல் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனோட உங்களோட ஒர்க்கை செஞ்சு முடிச்சீங்கன்னா அதுதான் நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸை உங்களுக்கு சீக்கிரமா கொடுக்கும்ன்றத ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஃபைனலா இந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஆக்சுவலா உங்களோட லைஃப்ல சேஞ்சை கொண்டு வரதுக்கு கெட்டிங் திங்ஸ் டன்ல சொல்ற மாதிரி டு டூ லிஸ்ட் போட்டு, அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல சொல்ற மாதிரி உங்க ஹெல்த் அண்ட் ஹேபிட்ஸை ட்ராக் பண்ணி உங்களோட கோல்ஸை செட் பண்ணி நீங்க இந்த வீடியோல சொன்ன எந்த லெவல்ல இருந்தாலும் அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபினான்சஸை ட்ராக் பண்றதுக்கு
நம்ம ஏஐ அல்டிமேட் ஜேர்னல் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா புக்ஸ்ல இருந்தும் கிடைச்ச தியரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனை ப்ராக்டிக்கலாக உங்களோட டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருந்து நம்ம ஏஐ அல்டிமேட் ஜேர்னலை ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆர்டர் பண்ணும்போது TNY 2024 கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க. லிமிட்டட் டைமுக்கு உங்களுக்கு ஃபிளாட் ₹200 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எல்லா புக்ஸோட லிஸ்ட் வந்து இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. இதுல இருக்க மெஜாரிட்டி ஆஃப் புக் சம்மரிஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களால அந்த எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். இல்ல டீடைலான சாப்டர் வைஸ் சம்மரிஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஆப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க உங்க லைஃப்ல இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து லெவலப் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களோட சேஃப்டி அண்ட் பேக்கப் பிளானுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுட்டு அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே ஏறி நின்று அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்களும் சரியான டைரக்ஷன்ல டீப் ஒர்க் பண்ணீங்கன்னா, ப்ரொடக்டிவா வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா எல்லா லெவல்ஸையும் தாண்டி நீங்க எய்ம் பண்ண எல்லா விஷயங்களையும் அச்சீவ் பண்ணுவீங்க.